வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம ஆரி பையனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பார் சாப்பாடு, வெண்டைக்காய் பொரியல், கடிச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு இதுதான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். பாருங்களேன், அவன் தொட்டி மேலெல்லாம் ஏறி உக்காந்துட்டு இதை காமிச்சதும் அப்படியே குதிச்சு ஓடி வருவான். பாருங்கள் எப்படி வரான் பாருங்கள். சாப்பாடு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இப்படி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாவே போதுமானது, நம்ம பின்னாடியே ஓடி வருவான். சாம்பார் சாப்பாடு கூட நல்லா சாப்பிட்றான் பாருங்க. சமத்து பையனா, நல்ல பையன் நம்ம ஆரி. நம்ம இப்படி வெளியில் எடுத்து விட்டதும் ஒரு ரவுண்டு வந்துட்டு தேவையான செடி, அவனுக்கு தேவையான 1-2 இலையெல்லாம் பறித்து சாப்பிட்டு, ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு சாப்பாடு ஏதாச்சும் கொடுத்தோம்னா சாப்பிட்டு அப்புறமா அவன் சமத்தாக இருப்பாங்க. பில்லு கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிட்டோம்னா போதுமானது, பொழுதுரைக்கும் அவன் மாட்டினா அப்படியே சமத்தாக இருப்பாங்க. பாருங்க, இந்த முறுக்க முறுன்னு எப்படி சாப்பிட்றான் பாருங்க. சாப்பாட்டை விட முறுக்க தான் நல்லா சாப்பிட்றான் அன்னைக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த முறுக்கு சாப்பிட்றான், அப்புறம் காரமாக எதனா லைட்டாக, அதிகமாக காரம் இல்லை, சாம்பாரில் காரம் இருக்காது, லைட்டாக தான் காரமாக இருக்கும், அதுவுமே சாப்பிட்றான். சாப்பாடு சாப்பிட்றான், அப்புறம் வெண்டைக்காய் பொரியலில் லைட்டாக காரம் இருக்குது, அதுவுமே சாப்பிட்றான். இவ்வளவும் சாப்பிட்றான். தோசை இட்லி எதை கொடுத்தாலும் சாப்பிட்றான். ஆனால் தண்ணி மட்டும் குடிக்க மாட்டேன்றான். எப்படின்னே எனக்கு புரியலைங்க. தண்ணி குடிக்காமல் எப்படி இதெல்லாம் சாப்பிட்றான்னு தெரியல. பில்லு சாப்பிட்றான், எதை தழை பூ எல்லாமே சாப்பிட்றான். இந்த வெண்டைக்காயை கொடுக்குற சாப்பிட்றான், ஆனால் அது காரமாக இருக்கும் போல், அதனால் சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வெண்டைக்காயை மட்டும் ஒதுக்கிட்டான். உச்சாவுமே தண்ணி குடிக்கிறதெல்லாம், ஆனால் உச்சாவுமே குடங்குடமாக போவான். இந்த காரமாக சாப்பிட்டு அவனுக்கு நாக்கு எரியுமா எரியாதானே தெரியல. ரொம்பலாம் காரம் இல்லை, இருந்தாலுமே நம்ம லைட்டாக காரம் சாப்பிட்டா கூட நமக்கு நாக்கு எரியும், தண்ணி குடிக்கணும்னு தோணும். இல்லை, முயல் குட்டிக்கு பாருங்களேன், எது கொடுத்தாலும் சாப்பிட்றான், ஆனால் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி காலையிலே நல்லா வெயில் வருதுன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து வெளியில் காய போட்டுட்டு, நேற்றே துவைச்ச துணியை தான் சரி இன்றைக்கி எடுத்து எல்லாத்தையும் வெளியில் காய போட்டுட்டு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு, இந்த ஆரி பையனுக்கும் ஏதாச்சும் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். நம்ம தம்பி கதிர்க்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜுரம் வந்துட்டே இருக்குது. ஃபீவர் அவனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 20-30 நாளாட்டம் விட்டு விட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டால் டைஃபாய்டுன்னு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. திரும்பவும் வந்துட்டே இருக்குது. அதுவே ஒரே டென்ஷனாக இருக்குது. சரி, காலையிலே மேலே மேலே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். சரி, அதையுமே ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால், நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆரி பையனை பாருங்களேன், கொஞ்சமாக சாப்பிட்டு அப்புறம் ஓடிட்டான். இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கான், இதுக்கு மேலே இன்னும் சாப்பிடாம திரும்ப ஓடிட்டான். ஓடி போயிட்டு அங்கே ஒளிஞ்சிக்கிட்டான் பாருங்கள். இப்போ நான் ஆரி அப்படின்னு கூப்பிட்டுதான் அப்படியே ஓடி வருவாங்க. டே ஆரி, வந்து இந்த கொஞ்சமும் சாப்பிட்டு விடுறா, வாடா இங்கே. ஓடி வந்துடுவான் பாருங்களேன். பாருங்க, ஓடி வந்து அந்த கொஞ்சமும் சாப்பிட்றான். ஃபஸ்ட்டு நல்லா சுறுசுறுப்பாக சாப்பிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு போதும் போல். சரி, நானும் அவனை ரொம்ப வற்புறுத்தக்கூடாது, ஏதாச்சும் ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டானா போதும்னு சொல்லி விட்டுட்டேன். என்னக்கா நீங்கள் ஏதோ கிச்சன் வீடியோ போடுறீங்க, அப்புறம் ஏதோ கதை சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்குறோம், ஆனால் இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இவன் பண்ணுறதுலாம் பாருங்களேன், க்யூட்டாக இருக்குங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு முயல் குட்டி வளர்க்குறதுக்குன்னா பிடிச்சிருக்கு. வீட்டில் திட்டுறாங்க, இருந்தாலும் அதை வளர்த்துட்டு தான் இருக்கேன் நான். சரி, வச்சுருப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முயல் குட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சாப்பாடு எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குது. அதே மாதிரி ஓரளவுக்கு கலீஜிலாம் பண்ணுறது இல்லைங்க, ஒரு மாதிரி நீட்னஸாகவே இருக்குது. அதனாலே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஆரி பையனோடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு ஷேரையும் பண்ணி விட்டுட்டு அப்படியே தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. பாருங்கள், அவன் எப்படி என் மேலே ஏறி ஏறி பார்க்குறான்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.